நேயர்களே, 2 மாத இடைவெளிக்கு பின்னர் முதலாக நேரடியாக முகம் காட்டி உங்கள் முன்பாக வந்துள்ளேன். நான் நிலாம்தீன் என்றும் உங்களுடன். இந்த டிவி முற்றுமுழுதாக சென்னையில் இருந்து இயங்கும் பிரபல மீடியா நெட்வொர்க் நிறுவனத்தின் டிவியாகும். சர்வதேச பதிவுடன் இலங்கைக்கு பொறுப்பாக நான் தான் உள்ளேன். வளமை போன்று சுதந்திரமாக இயங்கலாம், எந்த ஒரு கை வாய்க்காட்டு இருக்காது. இந்த ஊடகத்தில் நான் இணைந்திருக்கும் வரை அல்லது எனது கட்டுப்பாட்டில் இயங்கும் வரை இலங்கை தமிழ் தேசியத்துக்கும் தமிழின இறையாண்மைக்கும் குந்தகம் ஏற்படக்கூடிய எந்த ஒரு செயல்பாட்டிலும் ஈடுபட முடியாது என்றும், இந்த ஊடகத்தில் நான் இருக்கும் வரை இன முரண்பாடுகளுக்கு இடமளிக்க கூடாது, அதற்கான உடன்பாட்டுக்கு உடன்பாட மாட்டேன் என்ற நிபந்தனைகளை முன்வைத்தேன். நிறுவனம் ஏற்றுக்கொண்டது என்பதை இத்தாலம் நிலைகளுக்கு அறிய தருகின்றேன். இந்த நிபந்தனையுடன் சம்மதம் கொடுத்து இன்று முதல் வளமை போன்று எமது நேயர்களுக்கு செய்திகள் வழங்கலாம் என்று உங்கள் முன்பாக வந்துவிட்டேன். நான் எப்போதும் தமிழன் சார்பாகவும் தமிழினம் சார்பாகவும் கருத்தை கொண்டவன் என்ற கருத்துக்கள் அன்று தொற்று இன்று வரையும் பலமாக உள்ளது. நான் ஒன்றும் தமிழினத்துக்கு ஈழம் கொடுங்கள், நாடு கொடுங்கள் என்று ஒருபோதும் சொல்லவில்லை. நான் சொல்ல யாரும் கொடுக்க போவதும் இல்லை. ஈழ தமிழினத்தை ஒதுக்கி ஓரம் கட்டிக்கொண்டு வடகிழக்கில் சில முஸ்லிம் அரசியல்வாதிகள் செயல்பாட்டை நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதே எனது ஆகும். ஒரு பலமான தேசிய இனத்தை சர்வதேச ரீதியாக விரிந்து பறந்து வாழும் தமிழினத்தை மொக்குத்தனமாக ஈனத்தனமாக ஒதுக்குவதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. அதே போன்று எமது அன்னை தேசம் தொப்புள்கூடிய உறவுகள் கொண்ட தமிழகத்திற்கு விரோதமாகவும் செயல்பட முடியாது என்பதையும் எமது தமிழக உறவுகளுக்கு இத்தால் நான் அறிவித்து தருகின்றேன். லங்காசிரி ஊடறுப்பை விட்டு வெளியானவுடன் அன்று இரவே லண்டன் தமிழ் டிவி யூடியூபர் வந்து சேர்ந்தார். 3 மாதங்கள் பல சிறப்பான செய்திகளை கொடுத்துள்ளேன். அவைகளில் நீதிபதி இளஞ்செழியன் அவர்களுக்கு அப்பீல் நீதிமன்ற பதவி உயர்வு வழங்கப்பட மாட்டாது, அதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றும், பிள்ளை தம்பியை ஈஸ்டர் குண்டுபிடிப்பில் குற்றவாளியாக சிக்க வைக்க முடியாது என்றும் சொல்லியுள்ளேன். இதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். ஆனால் சிக்க வைப்பதற்காக அல்லது அவரை ஒரு பலிக்கடாவாக்கிற்கான நகர்வுகள் நடைபெற்று வருகின்றது. அதை நாம் பின்னர் பார்ப்போம். கிழக்கு மாகாண பல்கலைக்கழக உபவேந்தர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் அவர்கள் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பில் சிஐடியால் பிள்ளை தம்பி கைது செய்யப்பட்டார் என்று போலீஸ் தரப்பால் சொல்லப்பட்டாலும் அதுவல்ல உண்மை. அது குறித்து தனியாக இதன் பின்னால் இன்றே ஒரு முழு பதிவு எபிசோட் வருகின்றது, கேட்டு பாருங்கள். உங்களது கருத்துக்களையும் பதிவு செய்யுங்கள். கல்முனையில் சூப்பர் முஸ்லிம் அமைப்பு ஒன்று இயங்கி வருகின்றது. அதை தடுக்க வேண்டும் என்று 2 மாதங்களுக்கு முன்னர் சொல்லியிருந்தேன். நான் சொல்லி 2 மாதங்கள் கடந்த பின்னர் தான் ஜேவிபி அரசின் மீது மக்களின் அதிருப்தி அதிகரித்து வந்த நிலையில் அந்த வெறுப்பை திசை திருப்பும் நோக்குடன் கல்முனையில் சூப்பர் முஸ்லிம் அமைப்பை முளையிலேயே கிள்ளி எறிவோம் என்று பாதுகாப்பு அமைச்சர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார். அங்கு கிள்ளி எறிவும் ஒன்றுமில்லை, அள்ளி எறிவும் ஒன்றுமில்லை. அது தனியாக நாங்கள் தான் சூப்பர் முஸ்லிம் என்று ஒரு அமைப்புண்டு இஸ்லாமிய மார்க்கத்தின் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்று சொல்லலாம். அந்த மாதிரி அது இயங்கி வருகின்றது. அது பற்றி நாங்கள் பின்னர் ஒரு முழு எபிசோடில் பார்ப்போம். என் மீது நம்பிக்கை கொண்ட நேயர்கள் இன்னும் ஊடறுப்பில் என்னை தேடுவதாக தகவல். அதே போன்று லண்டன் தமிழ் யூடியூப் தளத்திலும் நேயர்கள் என்னை எங்கே என்று கேட்டு வந்த நேயர்களின் கேள்விகளுக்கு அவரின் பதில் எனக்கு ஜேவிபி தடை விதித்துள்ளதாம். அதனால் எனக்கு சங்கடமாக உள்ளதாம். கடந்த நோன்பு காலத்தில் அவர் அப்பட்டமான ஒரு பொய்யை செல்ல அவருக்கு எப்படி மனசு வந்ததோ நான் அறியேன். எவ்வளவு கேவலங்கட்ட பதில் அது. ஜேவிபி அரசு யாருக்கும் தடை போடவும் இல்லை, எனக்கு எந்த சிக்கலும் இல்லை, அரசால் எனக்கு எந்த விதமான தடையும் இல்லை, ஆபத்தும் இல்லை. நான் மஹிந்தர் கோட்டையின் காலத்தில் எத்தனையோ உள்வீட்டு செய்திகளை கொடுத்து விட்டேன். இந்த அரசியல் தைரியமாக உள்ளதை உள்ளபடி நன்றாகவே சொல்லிவிடலாம். தங்களது தவறுகளை மறைக்க தவறுகளை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் இல்லாத லேபல் முஸ்லிம்கள் அப்படித்தான் இருப்பார்கள். ஜேவிபி அரசு யாருக்கும் தடை போடவில்லை. அப்படியான நிலைப்பாட்டில் இந்த அரசு இன்னும் இல்லை என்பதை உறுதியாக சொல்ல முடியும். எனக்கு எந்த சிக்கலும் இல்லை. அன்பு நேயர்களே, என்னை தேடுகின்ற நேயர்களுக்கு இத்தால் அறிய தருவது நான் நன்றாகவே உள்ளேன். உங்களது தேடலுக்கும் ஆர்வத்திற்கும் எனது இதயம் நிறைந்த நன்றிகளை உங்களுக்கு சமர்ப்பணம் செய்கின்றேன். உங்களை போன்ற அன்பான நேயர்களின் வாழ்த்துக்கள் தேடல்கள் உள்ளவரை எனக்கு எதுவும் நடக்காது. என்னை நினைத்து இன்னும் இந்த அளவு ஆர்வத்துடன் நேயர்கள் தேடுவது என்பது நான் செய்த பாக்கியமாகவே நான் கருதுகிறேன். அதிலும் புலம்பெயர்ந்துவார் உலகம் முழுவதும் பறந்து வாழும் புலம்பெயர்வார் மக்கள் மிக அதிகமாக தேடுவதாக தகவல். உண்மையிலே அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கின்றேன். இதயம் நிறைந்த நன்றிகளை மீண்டும் மீண்டும் சொல்லி வைக்க விரும்புகின்றேன். என்னை எங்கே என்று நேர்கள் கேட்பார்கள் தானே. நான் அவரை எடுக்கவில்லை, எனக்கு அவரை பிடிக்கவில்லை, எனக்கு அவருக்கு செட் ஆகவில்லை என்று உண்மையை சொல்லிவிட்டால் போச்சு. அதை விட்டு அரசு மீது அபாண்டமான பழியை சுமத்துவது என்பது எவ்வளவு போக்கிரித்தனம்.
என்னை சரியாக பயன்படுத்தி இருக்கலாம் என்பதே எனது அதிகமான புலம்பெயர் மக்களின் கருத்தாக இருக்கின்றது. என்றாலும் எல்லா புகழும் இறைவனுக்கு. லண்டன் தமிழ் டிவி யூடியூபில் சுப்பர் முஸ்லிம் பற்றிய செய்தி மற்றும் நீதிபதி லஹார் அவர்களின் செய்தி அரசின் உயர்மட்டம் வரை சென்று தாக்கம் செலுத்தி உள்ளது. அதனால் லண்டன் யூடியூப் தளம் லண்டன் தமிழ் டிவி யூடியூப் அதிக அளவு பார்வை அதிகரித்துள்ளது. அரசின் உயர்மட்டம் வரை இருந்தது. இப்போது எப்படியோ நான் அறியேன். கூடா நட்பு கேடா முடியும் என்பார்கள். கூடா நட்பு கேடாய் முடிந்துள்ளது. பரவாயில்லை. அதே போன்றுதான் பொத்துவில் அருகாம்பை குண்டு புரளி செய்தி லங்காசுரி ஊடறுப்பு நிகழ்ச்சி மூலமாக நான் தான் முதலாக தமிழ் உலகுக்கு உடனடியாக கொண்டு வந்தேன். அந்த ஊடறுப்பு இலங்கை பாதுகாப்பு உயர்மட்டம் வரை சென்று இறுதியாக ஜனாதிபதி வரையும் சென்றது. எனது செய்திக்கு பின்னர் தான் பாதுகாப்பு செயலர் பொத்துவில் அருகம்பைக்கு நேரடியாக சென்று நான் கொடுத்த தகவலை ஊடக பரப்பில் வழங்கினார். அன்பார்ந்த நேர்களே, இன்னும் என்னை லங்காசுரி ஊடறுப்பு மற்றும் லண்டன் தமிழ் டிவி யூடியூப் பக்கமாக தேடுவதே என்பது எமது நேயர்களின் மனதை நான் வென்றுவிட்டேன் என்பது மகிழ்ச்சியே. மற்றும் நாளாந்தும் யூடியூப் தளத்தில் ஆயிரக்கணக்கான நேர்கள் எனது பெயரை தேடுவது என்பது நேர்களை விட்டு நான் ஒதுங்க முடியாது என்பதை காட்டுகின்றது. 10 ஆண்டுகளாக லங்காசுரி வட்டமேசை ஊடறுப்பு என்று நிறைவான சேவையுடன் 5% கூட ஊதியம் பெறாமல் இலவசமாக லங்காசுரி கேட்கும் போதெல்லாம் நேர்காணல் வழங்கியுள்ளேன். எனது செய்திகள் பெருமளவு புலனாய்வு தகவல் கொண்ட செய்திகள், ஆய்வுகள் என்று 90% செய்திகள் வெளிவராத செய்திகளாக நடக்கவிருக்கின்ற செய்திகளாக வழங்கியுள்ளேன். பல நேர்களின் கருத்தாக அவர்களின் எழுத்தாக நான் லங்காசுரியில் பணம் பெற்றுக்கொண்டு கூவுகிறேன் என்றுதான் அதிகமான நேர்களின் எண்ணங்களாக இருந்தது. 10 வருடங்களாக 10% கூட நான் பெறவில்லை என்பதை இதோ இத்தால் உறுதியாக மீண்டும் திடமாக வலியுறுத்தி கூறுகிறேன். லங்காசுரியில் எனது நேர்காணல் மட்டுமே அதிக அளவு நேர்களால் எப்போதும் பார்வையிடப்படும். இதை இல்லை என்று யாரும் மறக்க முடியுமா? அதே போன்று ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தலின் போது எனது ஊடறுப்பு மட்டுமே ஜேவிபியின் வாட்ஸ்அப் குரூப்பில் பகிரப்பட்டு வந்தது. அந்த அளவு தேடல் செய்தியாக கொடுத்துள்ளேன். கடந்த வாரம் இந்திய பிரதமர் மோடி மஸ்தான் கொழும்பு வந்தார். முதலாக இரு நாடுகளுக்கும் இடையில் பாதுகாப்பு ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்பட்டுள்ளது. இந்த பாதுகாப்பு ஒப்பந்தம் ஒன்று குறித்து நான் ஊடகத்தில் கடந்த ஆண்டில் விரிவாக சொல்லுகிறேன். இலங்கை அதிபர் திசநாயக்க அவர்களை ரோவின் நேரடி கண்காணிப்பின் மூலமாக பாதுகாப்பு பலப்படுத்த போவதாக நான் சொல்லியிருந்தேன். கொழும்பில் இருக்கின்ற ரோவினர் மிக அதிகமாக இலங்கை அதிபரின் பாதுகாப்பில் கவனம் செலுத்த போகின்றார்கள் என்று சொல்கின்றேன். அதை ஒத்ததாகவே இந்த இலங்கை இந்திய பாதுகாப்பு ஒப்பந்தம் நிறைவேற இருக்கின்றது. இவைகளை நினைவுற வேண்டிய தேவை உள்ளது. ஆனால் ஏன் இந்த பாதுகாப்பு ஒப்பந்தம் நடந்துள்ளது என்று யாராவது ஒரு ஆய்வாளர் சொல்லப்பட்டதா? எந்த ஆய்வுலாவது விரிவாக சொன்னார்களா? இல்லையே. இந்த பாதுகாப்பு ஒப்பந்தம் என்று கில்வின் சில்வா அரசு செய்ததற்கான காரணம் என்ன? அதை புதைந்துள்ள வெளிவராத செய்திகள் என்ன? விரிவாக மறைக்கப்பட்ட உண்மைகளாக விரைவில் தரவிருக்கின்றன. என்னை நேர்காணல் செய்வதில் ஊழறுப்பு தமிழரசு போல் யாரும் இதுவரை இல்லை என்ற ஆதங்கம் உள்ளது. காரணம், நான் அவரிடம் சொல்லுவது என்னை நேர்காணல் செய்யும் போது என்னை உசுப்பேற்றி கறந்து தோண்டிடுங்கள் என்று. என்னை பாதுகாக்க எனக்கு தெரியும் என்றும் சொல்லிவிடுவேன். இன்று பலர் வந்தாலும் தமிழரசு போல் என்னை ஆழமாக நேர்காணல் செய்ய யாரும் இல்லையே என்ற ஒரு ஆதங்கம், குறைபாடு இன்றும் என்னை தொக்கி நிற்கின்றது. என்னை பொறுத்தவரையில் ஆய்வாளர் என்று மாற்றட்டுவதை விட மக்களுக்கு முடியுமான வரை மறைக்கப்பட்ட வெளிவராத செய்திகளை முந்திக் கொண்டு கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். நான் கொடுக்கும் நேர்காணல் பிந்தினால் நாட்கள் கடந்தால் தமிழரசுடன் கடிந்து கொண்ட பல சம்பவங்களும் உள்ளது. 5% ஊதியமும் பெறாமல் அந்த அளவு செய்துள்ளேன். அந்த ஊக்கத்துக்கு முழு காரணம் எமது புலம்பெயர் வாழ் உறவுகளும் நேயர்களும் தான் முழு காரணம். மற்றும் நண்பர்கள், அவர்களுக்காக நான் தொடர்ந்து செயல்பட வேண்டிய தேவை உள்ளது. 10 ஆண்டுகள் நிறைவான சேவைகளை லங்காசுரியிலும் மிக குறுகிய காலமாக 3 மாதங்கள் மட்டும் லண்டன் தமிழ் டிவி யூடியூப் தளத்திலும் வழங்கியுள்ளேன். அந்த செய்திகள் பெருமளவு உயர்மட்டங்களில் இருந்து உருவி எடுக்கப்பட்ட செய்திகளாகும். லங்காசுரி வட்டமேசை மற்றும் ஊடறுப்பு நேர்காணல்களில் மகிந்தரை கலைக்கவும் கோட்டையனை விரட்டவும் மிக அதிக அளவு நேர்களுக்கு வெளிவராத பல செய்திகளாக வழங்கியுள்ளேன். அவைகளில் மறக்க முடியாத புலனாய்வு செய்தியாக 2015 ஆண்டு மகிந்தர் ஜனாதிபதி தேர்தலில் தோல்வியடைந்து விட்டார். ஆனால் அவர் அலரி மாளிகையை விட்டு தான் வெளியேற மாட்டேன் என்று அடம் பிடித்துக் கொண்டு மைத்திரிபால சேனவை பதவி பிரமாணம் செய்ய விடாமலும் பல சித்த விளையாட்டுகளை மகிந்தர் எடுத்து விட்டார். அதற்காக 2 நகர்வுகளை செய்தார். அப்போது ஒன்று ராணுவ ஆட்சிக்கான நகர்வு. ஆனால் அப்போதைய ராணுவ தளபதி அதற்கு இடமளிக்கவில்லை.
மற்ற நகர்வு மருதானை போலீஸ் நிலையத்தை தாக்குதலுக்கு கலகக்காரர்கள் வந்தார்கள். அப்படி வந்தவர்களை போலீஸ் ராணுவம் சுட்டு கொண்டுவிட்டு நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார்கள். சிறிது ஊரடங்கு அமுல்படுத்துவது, அதன் பின்னர் மைத்திரிபாலவின் தேர்தல் வெற்றியை ரத்து செய்வது, இப்படியாக பல நகர்வுகளுக்கு ரெடியானார் மகிந்தர். ஆனால் சுட்டுக் கொல்லப்பட இலக்கு வைக்கப்பட்டவர்கள் யார்? மருதானை பள்ளிவாசலுக்கு காலை தொழுகையாக செல்லக்கூடியவர். சுபகு தொழுகைக்காக அந்த மருதானை ஜாகிரா பள்ளி மற்றும் சின்ன பள்ளியை நோக்கி செல்லக்கூடியவர்கள். ஆனால் அதற்கும் அப்போதைய ராணுவம் அசைந்து கொடுக்கவில்லை. அதற்காக ராணுவ தரப்பை மகிந்தர் திட்டி தீர்த்தார். இந்த நிலைமை பற்றி உடனடியாக அமெரிக்காவுக்கு எத்தி வைக்கின்றது இந்தியா. ஏன் இந்தியா எத்தி வைக்கின்றது? 2015 ஆண்டு மைத்திரிபால சிறிசேனவை கொண்டு வந்தது இந்தியா. மறைமுகமாக பல விளையாட்டுகளையும் பல முயற்சிகளையும் செய்து இந்தியா விரும்பியவாறு மைத்திரிபாலவை கொண்டு வந்தது இந்தியா. அந்த வகையில் அப்போதும் இப்போதும் இந்திய வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அவர்கள் உடனடியாக அமெரிக்காவின் US செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஜோன் ஹெரி அவர்களுக்கு விடயத்தின் ஆபத்தை விளக்கி துணைக்கு அமெரிக்காவையும் சேர்த்து கொண்டு டெல்லியில் இருந்து மகிந்தருக்கு மிரட்டல் வருகிறது. அமெரிக்காவும் நியூயார்க்கிலிருந்து மிரட்டுகின்றது. அந்த மிரட்டலில் உச்சகாட்டம் மனித உரிமையில் கையில் எடுக்க போகின்றோம் என்று வடகிழக்கில் தமிழ் மக்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட தாண்டொழித்தனமான மனித உரிமையை கையில் எடுப்பதாக மகிந்தரை மிரட்டியது அமெரிக்கா. மகிந்தர் பணிந்து விட்டார். தான் ரணில் விக்ரமசிங்கை உடன் சந்திக்க வேண்டும் என்று டாக்டர் ஜெய்சங்கரிடம் மகிந்தர் கோரிக்கை வைக்க அதிகாலை 4 மணிக்கு ரணில் அவர்கள் அலரி மாளிகை நோக்கி விரைகின்றார். என்னையோ எனது குடும்பத்தையோ பழிவாங்க கூடாது, எனக்கும் மற்றும் எனது குடும்பத்துக்கான பாதுகாப்பு குறைக்க விளக்கக்கூடாது, எனக்கான சலுகைகள் குறைக்க கூடாது, என்னை எந்த விதமான வழக்குகளுக்கும் இழுக்கக்கூடாது. இப்போது நான் எனது கிருவாபட்டு கிராமத்திற்கு செல்ல வேண்டும், அதற்காக ஹெலிகாப்டர் ஒன்று கொடுக்க வேண்டும் என்று ரணிலிடம் கோரிக்கை விடுத்திருந்தார். ரணில் எல்லாவற்றுக்கும் உத்தரவாதம் கொடுத்துவிட்டு அன்று காலை 7 மணிக்கு பம்பலப்பட்டிய பீட் போஸ்ட் கிரவுண்டில் இருந்து ஹெலிகாப்டர் ஒன்றில் அவர் மகிந்த பயணிக்க வசதிகளை செய்து கொடுத்திருந்தார். ஒரு மாதிரியாக அலரி மாளிகையை விட்டு மகிந்தரை கிளப்பியாச்சு. இந்த விடயத்தில் இந்திய வெளியுறவு அமைச்சர் அமெரிக்காவை துணைக்கு சேர்த்து கொண்டு டாக்டர் ஜெய்சங்கர் அவர்கள் செயல்பட்ட விதத்தை நாம் என்றுமே பாராட்ட வேண்டிய ஒரு இலங்கை மக்களாக அந்த வகையில் டாக்டர் ஜெய்சங்கரை என்றுமே பாராட்டலாம். உடனடியாக மைத்திரிபால சிறிசேனவை தனது பதவி பிரமாணத்தை செய்யுமாறு டெல்லியிலிருந்து உத்தரவிடப்படுகின்றது. தேர்தல் நடந்து முடிந்த மறுநாள் சுதந்திர சதுக்கத்தில் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் கே ஸ்ரீபாமன் அவர்கள் முன்னிலையில் 9 ஜனவரி 2015 அன்று மாலை 6 மணி சுமார் 6:20 அல்லது 30 இடைவெளிக்குள் சற்று கடந்து, அதாவது ஒரு 6:20 6:30 மணி அளவில் மைத்திரிபால சிறிசேன அவர்கள் பதவி பிரமாணம் செய்கின்றார். மறுநாள் அலரி மாளிகையில் டிக் நிமிடங்கள் என்று உலக ஊடக பரப்பில் லங்காசுரியில் வட்டமிசை என்னும் நேர்காணல் செய்தி ஒன்றை முழுதாக கொடுத்திருந்தேன். சுமார் 45 நிமிடங்களாக. மறுநாள் எனது நேர்காணல் எல்லா தமிழ் ஊடகங்களுக்கும் செய்தியாக அடிக்கின்றார்கள். அந்த காலத்தில் லண்டன் ராய்ட்டர் நிறுவனம் கூட என்னை நெருங்கியது. லங்காசுரியில் மறக்க முடியாத நேர்காணல் என்றால் அது அலரி மாளிகையில் டிக் நிமிடங்கள் தான். இப்படியாக பல வகையான வெளிவராத செய்திகளை லங்காசுரிக்கு கொடுத்துள்ளேன். அங்கு நான் இப்போது இல்லை என்பது ஒரு பெரும் குறைபாடு என்றுதான் எமது புலம்பெயர் மக்கள் சொல்கின்றார்கள். லங்காசுரி என்னை நன்றாகவே பயன்படுத்தி உள்ளது. இப்போது லங்காசுரி ஊடறுப்பு களை கட்டவில்லை என்பது சற்று நெகிழ்ச்சியான விடயமா தான் பார்க்கின்றேன். நிலாம்தீன் எங்கே என்று ஊடறுப்பு நூற்றுக்கணக்கான நேயர்கள் கேட்டபோது ஊடறுப்புக்காரங்க வாயை திறக்கவில்லை. அது ஒரு நல்லது ராஜதந்திரமாக நான் பார்க்கின்றேன். அண்ணே, போலீஸ் அடித்து கேட்பானுங்கள், சொல்லிவிடாதே என்பது போல் இருந்தது. நேர்கள் கேட்பார்கள் தான். அதற்காக அபாண்டமாக எனக்கு ஜேவிபி தடையாம். அடபாவி, நான் ஜேவிபி பார்த்து இன்னும் விமர்சிக்கவே இல்லையே. அப்போ எப்படியடா ஜேவிபி எனக்கு தடை போடும்? இவர்களின் எண்ணம் ஒரு மூலையில் என்னை ஒதுக்கி விடலாம், இனிமேல் இவருக்கு ஒரு இடம் கிடைக்காது, ஒதுங்கி இருப்பார், ஒதுக்கி வைக்கலாம் என்று ஒரு தப்பு கணக்கு போட்டுத்தான் இதை அவர் சொல்லியிருக்க வேண்டும். அதுக்கெல்லாம் நாங்க ரெடி இல்லை. சன்ரைஸ் இந்தியா டிவி வாய்ப்பு என்பது எனக்கு கடந்த 6 மாதங்களுக்கு முன்னர் வந்த வாய்ப்பு தான். நான் தான் விரும்பவில்லை, இப்போது வந்து விட்டேன். உங்களுக்காக உங்களுடன் தொடர்ந்து பயணிக்க நான் தொடர்ந்து முகம் காட்டி வர வேண்டிய தேவை இருக்காது என்று நினைக்கின்றேன். அடிக்கடி வந்து போவேன். ஆனால் எல்லோரும் செய்தி வழங்குவது போன்று இல்லாமல் வளமை போன்று உள்வீட்டு தேடல் கொண்ட செய்திகளாக தருவேன். IGP தேசபந்து மற்றும் செவ்வந்தி பற்றிய உண்மையான செய்திகள் மக்களை வந்து சேரவில்லை. ஆனால் கனைமுள்ள சஞ்சீவ கொலையில் முதலாக சிக்கிய கொலைகாலி மகரகம சமிந்த டில்ஷான். ஆனால்
அவர் ராணுவ புலனாய்வு சேவைக்காக தன்னை முகமது அஸ்மான் அல்லது முகமது அஸ்மின் என்று பெயர் வெளியானது. உடனடியாக பப்ளிக் லா அண்ட் ஆர்டர் மினிஸ்டர் ஷமிதி தில்ஷான் பியுமனாகே கண்டாராச்சி என்று பெயரை வெளியிட்டார், அது சிங்கள பெயராக. ஆனால் கொலையாளி முஸ்லிம் என்று பெயர் என்றதும் ஒரு சர்வதேச இணையதளம் ஒன்று மீண்டும் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் திட்டமா என்று அந்தி முஸ்லிம் செய்தி வெளியிட்டார்கள். ஒரு ஊடக தர்மம் இல்லாது, ஒரு நியதி இல்லாது, முஸ்லிம் என்றால் விரோத செய்த அந்தி முஸ்லிம் செய்தி தான். ஆனால் இனிமேல் அப்படி பார்த்து கொண்டு இருக்க முடியாது. உண்மையான செய்திகளை முடியுமானவரை மக்கள் முன்பாக கொண்டு வர உள்ளேன். சுமார் 10 செய்திகள் பழைய செய்திகளாக உள்ளது. ஆரிய கஞ்சி போன்று சொந்த வேலை பழுக்களுக்கு மத்தியில் முடிந்தவரை IGP தேசபந்து மற்றும் செவ்வந்தி பற்றிய உண்மையான செய்திகளை தரவிருக்கின்றேன். மற்றும் ஏராளமான இந்திய மற்றும் தமிழக ஆய்வுகள் நிறைய வரப்போகின்றது. இப்பொழுது முதலாக பிள்ளையானின் கைதின் பின்னணி என்ன, முன்னாள் பிரதி அமைச்சர் அல்லது கிழக்கு மாகாணத்தின் முன்னாள் முதல்வர் பிள்ளை தம்பியின் கைதின் பின்னணி என்ன, இதன் பின்னர் உடனடியாக முழு எபிசோட் வருகிறது, கேட்டு பாருங்கள். உங்களின் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். பிள்ளையானை ஒரு பலிக்கடாவாக்கி ஏனையவர்கள், அவர் சிறையில் இருந்த ஒருவர், அதில் அந்த செய்திக்குள் வருகின்றது, அவர் சிறையில் இருந்த ஒருவர் அவரை பலிக்கடாவாக்கி அவரை இரையாக்கி கொழும்பு ஆயரை திருப்திப்படுத்தும் நோக்குடன் ஒரு நகர்வு நடைபெற்று வருகின்றது. சித்திரவதை செய்யப்பட்டு அவரிடம் பல உண்மைகள் எழுதப்பட்டு விட்டது, ஸ்டேட்மெண்ட் எடுத்திருக்கிறார்கள். அதனால் அவர் அதுக்குள்ள இருக்கிறாரா இல்லையோ, அவர் சிறையில் இருந்த ஒருவர் சட்டபூர்வமாக அவர் வெளிவரவில்லை. அதனால் அவரை ஒரு பலிக்கடாவாக்கிவிட்டு ஏனையவர்கள் தப்புவதற்கான ஒரு முயற்சி நடைபெற்று வருகின்றது. அது குறித்தான முழு எபிசோட் வருகின்றது. இதன் பின்னர் கேட்டு பாருங்கள். உங்கள் கருத்தினை தாருங்கள், எழுதுங்கள், உங்கள் கருத்தினை பதிவு செய்யுங்கள், உங்கள் முழு ஆதரவினை தாருங்கள். மறைக்கப்பட்ட உண்மைகளாக, வெளிவராத செய்திகளாக நிறைய இதன் பின் ஒன்றன் ஒன்றாக வரப்போகிறது. நன்றி நேயர்களே, மீண்டும் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.